கைனெடிக்ஸ் சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். ஸோ லாஸ்ட் கிளாஸ்ல வந்து கொலிஷன் தியரி வரைக்கும் படித்தோம், கரெக்டா? ஸோ அதில் வந்து ஒரு கிராஃப் படித்தோம், அதை நான் மறுபடியும் ரீகலெக்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து ரியாக்ஷன் ப்ராக்ரஸ், எக்ஸ் ஆக்சிஸ்ல வந்து ரியாக்ஷன் ப்ராக்ரஸ், ஒய் ஆக்சிஸ்ல வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஸோ ரியாக்டன்ஸ் வந்து இந்த எனர்ஜியில் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த கொலிஷன்ஸ் நடக்கிறதுனால என்ன ஆகும், the energy வந்து will reach a maximum height. ஓகே, மேக்ஸிமம் ஹைட் ரீச் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து it will become the product. ஸோ இது வந்து ரியாக்டன்ட், இது வந்து ப்ராடக்ட். ஸோ இந்த மேக்ஸிமம் எனர்ஜி, இந்த எனர்ஜியை வந்து EA அப்படின்னு சொல்லுவோம். EA அப்படின்னா ஆக்டிவேஷன் எனர்ஜி. ஸோ இந்த ஆக்டிவேஷன் எனர்ஜி ரீச் ஆனாதான் வந்து எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஆக்டிவேஷன் எனர்ஜி ரீச் ஆகலைன்னா எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் கிடைக்காது. ஸோ எந்தெந்த கொலிஷன் எல்லாமே வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜியை ரீச் பண்ணுதோ அந்த கொலிஷன்ஸ் எல்லாமே எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ வாட் ஆர் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ்னா the collisions which lead to activation energy. The collision which lead to activation energy and which will form the products. And the collisions தான் வந்து effective collisions. Okay, so நிறைய ரியாக்டன்ஸ் இருக்கும், கரெக்டா? ஸோ ரியாக்டன்ஸ் எல்லாமே என்ன ஆகும், கொலைட் ஆகிட்டு எனக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ எவ்வளோ கொலிஷன்ஸ் நடக்குது அப்படின்றத வந்து என்னால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதோட ஃபார்முலா வந்து, ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொலிஷன்ஸ் எவ்வளோ, அதில் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ் எவ்வளோ அப்படின்ற ஃப்ராக்ஷனை என்னால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃப்ராக்ஷன் ஆஃப் எஃபெக்டிவ் கொலிஷன்ஸோட ஃபார்முலா வந்து F is equal to e power minus EA divided by RT. E power minus EA divided by RT. So EA அப்படின்னா activation energy, R வந்து gas constant, T வந்து temperature. T வந்து temperature. சப்போஸ் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஒரு உங்க புக்ல கொடுத்திருக்க ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரியாக்ஷன் இருக்கு. ஸோ ரியாக்ஷன் has activation energy EA is equal to 100 kilojoules per mole at 300 Kelvin இப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, so reaction has activation energy 100 kilojoules per mole at 300 Kelvin. so இதுக்கு fraction of effective collisions எப்படி கண்டுபிடிக்கிறது? So F is equal to e to the power minus EA value வந்து 100 divided by R into T. R வந்து gas constant. Gas constant ஓட value வந்து gaseous state lesson 11th standardல படிச்சிருப்பீங்க. So 8.314 into temperature வந்து எவ்வளவு கொடுத்திருக்காங்க, 300 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதை எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா புக்ல கொடுக்கல. சோ ஃபைனல் ஆன்சர் கொடுத்திருக்காங்க. F ஓட வேல்யூ எனக்கு என்ன வரும் அப்படின்னா 4 into 10 power minus 18 இப்படி வரும். 4 into 10 power minus 18. சோ இந்த 10 power minus 18 இருக்குல்ல, சோ இந்த 18 ஓட மீனிங் வந்து, சோ 18ன்றது வந்து என்ன அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் collisions. So டோட்டலா எவ்வளவு collisions நடக்குது, 18 collisions நடக்குது. அதுல எவ்வளவு effective collisions, 4 மட்டும் தான் வந்து effective collisions. அப்படின்னா என்ன அர்த்தம்,
18 collisions-ல இந்த 4 collisions மட்டும்தான் activation energy reach பண்ணி ப்ராடக்ட் கொடுக்குது. மீதி எல்லா collisions-உம் வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் பண்ணல அப்படின்னு அர்த்தம். So 4 வந்து effective collisions. So நமக்கு F வேல்யூ இந்த மாதிரி வந்ததுன்னா 10 பவர்ல வர நம்பர் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் collisions அர்த்தம். இந்த நம்பர் வந்து எவ்வளவு effective collisions. effective collisionsனா என்னது? இதுதான் வந்து number of collisions which forms the product or number of collisions which reaches the activation energy and forms product. Okay, so effective collisions na enna புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். fraction of effective collision எப்படி கண்டுபிடிக்கிறது? so the answer வந்ததுன்னா அந்த ஆன்சரோட மீனிங் என்ன அப்படின்றது தெரியும். ஓகே, so collisions ஓட இன்னொரு இது எப்படின்னா, ஒரு effective collision எப்படி நடக்கும் அப்படின்னா, it depends on the arrangement on the molecules. Okay, so effective collisions depend on the orientation factor. Suppose A2 plus B2 gives 2AB. இப்படி ஒரு ஈக்குவேஷன் இருக்கு எனக்கு. ஓகே, சோ இந்த A2 வந்து இப்படி நான் ரெப்ரசன்ட் பண்றேன், AA இப்படி. ஓகேவா? B2 வந்து நான் இப்படி ரெப்ரசன்ட் பண்றேன், BB. சோ இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து இப்படி இருக்கும்போது இது ரெண்டும் கொலைட் ஆகுது. இது ரெண்டும் கொலைட் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த ஏவும் இந்த பியும் மட்டும்தான் என்ன ஆகும்? எனக்கு கொலைட் ஆகும். இந்த ஏவும் இந்த பியும் என்ன ஆகாது? எனக்கு கொலைட் ஆகாது. சப்போஸ் இதே அரேஞ்ச்மெண்ட் வந்து சப்போஸ் இப்படி இருந்ததுன்னா AA BB இப்படி இருந்ததுன்னா இது ரெண்டும் கொலைட் ஆகும்போது என்ன ஆகும்? இந்த ஏவும் இந்த பியும் கொலைட் ஆகும். அதே மாதிரி எனக்கு இந்த ஏவும் இந்த பியும் கொலைட் ஆகும். சோ ரெண்டுமே வந்து எனக்கு கொலைட் ஆகும். சோ அதான் ஓரியன்டேஷன். சோ இந்த மாலிக்யூல்ஸ் வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கோ தட் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த எஃபெக்டிவ் கொலிஷன்ஸ். ஓகே, சோ எந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் இருந்தா கொலிஷன்ஸ் வந்து நிறைய நடக்கும் அப்படின்றதும் வந்து ஒரு ஃபேக்டர். ஓகே, சோ ஓரியன்டேஷன் ஃபேக்டர்னா எழுதிக்கோங்க. ஓரியன்டேஷன் ஃபேக்டர்னா the arrangement of atoms or molecules. So orientation factor ஓட சிம்பல் வந்து small p. ஓகே, ஓரியன்டேஷன் ஆஃப் ஃபேக்டர்ஸ் ஓட சிம்பல் வந்து small p. So ஒரு ரியாக்ஷன் இருக்கு, A2 plus B2 gives 2AB இப்படின்னு ஒரு ரியாக்ஷன் இருந்தது அப்படின்னா, so இதுக்கு ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் எப்படி எழுதுவோம்? ரேட் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு concentration of A2 into concentration of B2 அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? சோ ஆல்ரெடி போன வீடியோல நான் வந்து சொன்னேன், ரேட் வந்து இஸ் ப்ரொபோர்ஷனல் டு Z அப்படின்னு சொன்னேன். Z னா என்னது? கொலிஷன் ரேட். ஓகே, Z னா என்னது? கொலிஷன் ரேட். அதே மாதிரி ரேட் வந்து இஸ் ப்ரொபோர்ஷனல் டு F. F னா என்னது? fraction of effective collision. இப்பதான் சொன்னேன், F is equal to minus EA divided by RT அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி ரேட் வந்து is proportional to orientation factor P. சோ இப்போ இது மூணுத்தையும் நான் வந்து சேர்த்து எழுதினேன் அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ரேட் is proportional to Z into F into P into concentration of A2 into concentration of B2 அப்படின்னு எனக்கு வரும். கரெக்டா? சோ F ஓட ஃபார்முலாவை நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணனா, rate is proportional to Z into e power
minus EA divided by RT into P into A2 into B2 அப்படின்னு வரும். கரெக்டா? rate law வந்து என்ன சொல்லுது? rate law is equal to rate is proportional. rate law வந்து rate constant வச்சு எழுதுவோம். கரெக்டா? K into A2 into B2 அப்படின்னு எழுதுவோம். இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் நீ கம்பேர் பண்ணி பாரு. A2 B2 இருக்கு, இங்கேயும் A2 B2 இருக்கு, இங்க ரேட் இருக்கு, ரேட் இருக்கு. K இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? இந்த டேர்ம் எல்லாமே இருக்கு. கரெக்டா? சோ அப்போ இந்த ரெண்டுத்தையும் நான் வந்து கம்பேர் பண்ணேனா, சோ இத வந்து நான் 1 ன்னு வச்சுக்கிறேன், இத வந்து நான் 2 ன்னு வச்சுக்கிறேன். சோ இஃப் ஐ கம்பேர் 1 and 2, okay, I will be getting K is equal to Z into P into e power minus EA divided by RT. So இது வந்து rate constant ஓட இன்னொரு formula. Okay. Next topic வந்து Arrhenius equation. Arrhenius equation நேம் சொல்ற மாதிரி இத கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து Arrhenius. ஓகே, இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, rate of the reaction வந்து it depends upon temperature. Rate of the reaction வந்து depends on the temperature. Okay, so rate of the reaction depends on the temperature. அப்படின்னா என்ன அர்த்தம்? டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆனா ரேட் ஆஃப் த ரியாக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும், டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆனா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர் அப்படின்னா ரேட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து வேரிஸ் வித் டெம்பரேச்சர். இட் வேரிஸ் வித் டெம்பரேச்சர். So என்ன சொன்னாருன்னா, rate of the reaction வந்து is proportional to, அதாவது rate constant வந்து is proportional to e power minus EA divided by RT அப்படின்னு சொன்னாரு. e power minus EA divided by RT ன்றது வந்து என்னது? F னா என்னது? fraction of effective collision. Okay, so rate constant வந்து is proportional to fraction of effective collision. Fraction of effective collision னா e power minus EA divided by RT. So proportionality symbol remove பண்றதுக்கு நான் ஒரு constant add பண்றேன், அதுதான் வந்து A. A e power minus EA divided by RT. So இந்த A ன்றது வந்து constant. இந்த கான்ஸ்டன்ட் ஓட பேர் வந்து Arrhenius factor. Arrhenius factor. ஓகே, சோ இப்போ நான் இந்த ரெண்டு சைடுமே வந்து I am applying ln. So applying ln on both the sides. Applying ln on both the sides. எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, ln k is equal to, இது வந்து மல்டிப்ளிகேஷன் ln ல என்ன ஆகும்? அடிஷன் ஆகும். so ln a plus ln e power minus ea divided by rt அப்படின்னு ஆகும். ln e ஓட வேல்யூ வந்து 1. ஓகே, so இது வந்து அப்படியே என்ன ஆயிடும்? கீழே வந்துடும், ஏன்னா ln e வந்து 1. ஓகே, so இல்லாட்டி ln e வந்து is equal to 1, ln e power x something பவர்ல ஏதாவது இருந்ததுன்னா it will be equal to x. ஓகே, so இது எனக்கு என்ன ஆகும்? ln k is equal to ln a, ln e power இது இருக்கு, so அப்ப என்ன ஆகும்? இது வந்து கீழே வந்துரும், எனக்கு minus ea divided by rt அப்படின்னு வரும். ஓகே, சோ இப்போ இந்த ரீஅரேஞ்ச் பண்ணா ln k is equal to minus
EA divided by R into T வந்து தனியா 1 by T ன்னு எழுதுறேன் plus ln A அப்படின்னு எழுதுறேன். So இது வந்து it is similar to equation of straight line. It is similar to equation of straight line. Equation of straight line ஓட formula என்னது? Y is equal to mx plus c. Okay, so y இருக்கிற வேண்டிய இடத்துல ln k இருக்கு, m வந்து slope இருக்க வேண்டிய இடத்துல minus EA by R இருக்கு, x axis வந்து 1 by t, c வந்து ln A. so இத வச்சு நான் வந்து ஒரு graph வரைய முடியும். so x axis இருக்கிற இடத்துல நான் என்ன எடுக்கணும்? 1 by t அப்படின்னு எடுக்கணும். y axis இருக்கிற இடத்துல நான் வந்து ln k அப்படின்னு எடுக்கணும். so straight lineன்றதுனால எனக்கு straight line கிடைக்கணும். ஆனா negative slopeன்றதுனால எனக்கு negative slopeனா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். positive slopeனா லைன் வந்து இப்படி கிடைக்கும். ஓகே, so slope வந்து என்னது? minus EA divided by R. so C ன்றது வந்து y intercept. y interceptனா y axisல இது எந்த பாயிண்ட்ல மீட் பண்ணும் அப்படின்னா ln A அப்படின்ற பாயிண்ட்ல வந்து இது மீட் பண்ணும். ஓகே, suppose if T is equal to T1 and K is equal to K1 அப்படின்னு நான் எடுக்கிறேன். so என்ன ஆகும்? எனக்கு இந்த ஈக்குவேஷன்ல t வந்து t1 ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்றேன், k வந்து k1 அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ln k1 is equal to ln A minus EA divided by RT1 அப்படின்னு ஆகும். இதை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1 ன்னு வச்சுக்கிறேன். இப்போ வேற ஒரு டெம்பரேச்சர், இப்போ வந்து T வந்து T2 ன்னு எடுத்துக்கிறேன் and K வந்து K2 ன்னு எடுத்துக்கிறேன். இப்படி எடுத்தா என்ன ஆகும்? எனக்கு ln K2 is equal to ln A minus EA divided by RT2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். ஓகே, so இது வந்து ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கிறேன். so இப்போ நான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 மைனஸ் ஈக்குவேஷன் நம்பர் 1 போட போறேன். ஓகே, so equation number 2 minus equation number 1 அப்படினா ln k2 minus ln k1 அப்படி கிடைக்கும் எனக்கு. so ln k2 minus ln k1 is equal to இங்க என்ன எனக்கு கிடைக்கும்? ln a minus ln a ன்னு கிடைக்கும். ln a minus ln a வந்து எனக்கு என்ன ஆயிடும்? 0 ன்னு ஆயிடும். ஓகே, so next வேற என்ன இருக்கு? minus EA divided by RT2 minus into minus plus ஆயிடும் எனக்கு. so plus EA divided by RT1 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, so ln ல வந்து subtraction அப்படின்னா division ன்னு அர்த்தம். so K2 by K1 is equal to, so நான் EA by R வந்து காமனா எடுக்கிறேன். EA by R காமனா எடுத்துட்டு 1 by T1 minus 1 by T2 அப்படின்னு என்னால எழுத முடியும். so lnக்கு பதிலா நான் logarithm வச்சு எழுதணும் அப்படின்னா ln is equal to 2.303 log K2 by K1 is equal to EA by R into 1 by T1 minus 1 by T2. okay, so log K2 by K1 is equal to EA divided by 2.303 இந்த சைடு எடுத்து போறேன். 2.303 into R into 1 by T1 minus 1 by T2 இப்படின்னு கிடைக்கும். so இதுதான் வந்து என்னோட Arrhenius equation. ஓகே, so இதுதான் Arrhenius equation ஓட derivation, another form of Arrhenius equation. okay, so write Arrhenius equation and explain the terms அப்படின்னு சில டைம் கேட்பாங்க. derive பண்ண சொன்னாங்கன்னா இந்த derivation போடணும். write Arrhenius equation and explain the terms ன்னு கேட்டாங்கன்னா k is equal to a into e power minus EA divided by RT இதை எழுதணும். இதை எழுதிட்டு இதுல என்னென்ன terms இருக்கு
அப்படின்றத வந்து எக்ஸ்பிளைன் எழுதணும். ஸோ ரைட் Arrhenius equation and explain the terms அப்படின்னா இதை எழுதிட்டு K என்னது ரேட் கான்ஸ்டன்ட், A வந்து Arrhenius ஃபேக்டர், EA வந்து ஆக்டிவேஷன் எனர்ஜி, R வந்து கேஸ் கான்ஸ்டன்ட், T வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு நம்ம வந்து எழுதணும். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ரிமைனிங் திங்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல கண்டினியூ பண்ணுறேன். ஓகே.